வணக்கம். ஷன்விஷன் சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். ஆஞ்சியோகிராஃபியில் பிளாக்கேஜ் இருக்கிறது என்று சொன்ன உடனே பெரும்பாலானவர்களுக்கு முதலில் வரும் உணர்வு பயம். ஸ்டென்ட் போட வேண்டுமா, பைபாஸ் சர்ஜரி செய்ய வேண்டுமா? ஏனெனில் பல ஆண்டுகளாக ஒரு எண்ணம் நம்முள் பதிந்துவிட்டது. பிளாக்கேஜ் என்றால் ஆபரேஷன் தான். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஒவ்வொரு பிளாக்கேஜுக்கும் ஸ்டென்ட் தேவையில்லை. ஒவ்வொரு நோயாளிக்கும் பைபாஸ் சர்ஜரி தேவையில்லை. பலர் மருந்துகள் மட்டும் எடுத்துக்கொண்டு நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள். முதலில் ஒரு முக்கியமான விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆஞ்சியோகிராஃபி என்பது ஒரு சிகிச்சை திட்டம் அல்ல. அது ஒரு டயக்னாஸ்டிக் டூல் மட்டுமே. பிளாக்கேஜ் என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு தகவல். அந்த தகவலை எப்படி பயன்படுத்துவது என்பதை முடிவு செய்யும் 3 முக்கிய விஷயங்கள்: உங்கள் அறிகுறிகள், உங்கள் இதயத்தின் பம்பிங் ஸ்ட்ரென்த், உங்கள் ஓவரால் ரிஸ்க் ப்ரொஃபைல். ரிப்போர்ட்டில் எழுதப்பட்ட பர்சன்டேஜ் மட்டும் முடிவு செய்யாது. ஸ்டேபிள் ஆஞ்சைனா என்றால் வலி கடுமையான உழைப்பில் மட்டும் வருகிறது, ஓய்வெடுத்தால் குறைகிறது. இப்படிப்பட்ட நிலைகளில் பல ஆய்வுகள் சொல்வது ஸ்டென்ட் போடுவது மரணத்தை குறைக்காது, ஹார்ட் அட்டாக்கை தடுக்காது. அது சிம்டம்ஸை மட்டும் விரைவாக குறைக்கும். நீங்கள் ஒரு ரஸ்டான பைப் அல்ல, நீங்கள் ஒரு உயிருடன் இருக்கும் இதயம். பல 50-60% பிளாக்கேஜுகள் வருடங்கள் அமைதியாக இருக்கும். மருந்துகள் பிளாக்கை ஸ்டெபிலைஸ் செய்கின்றன, இன்ஃப்ளமேஷனை குறைக்கின்றன, ஹார்ட் ரேட்டை குறைத்து இதயத்தின் வேலை சுமையை குறைக்கின்றன. நார்மல் இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் இருந்தால் இதயம் இன்னும் வலிமையாக இருக்கிறது என்று அர்த்தம். அதனால் மருந்துகள் முயற்சி செய்யும் நேரம் கிடைக்கிறது. ஆனால் சில நேரங்களில் ஸ்டென்ட் அல்லது பைபாஸ் உயிர் காப்பாற்றும். நடந்து கொண்டிருக்கும் ஹார்ட் அட்டாக், ஓய்விலும் வரும் செஸ்ட் பெயின், லெஃப்ட் மெயின் கிரிட்டிக்கல் பிளாக்கேஜ், மருந்துகளால் கட்டுப்படாத கடுமையான வலி. இவை எமர்ஜென்சி நிலைகள். ஆனால் ஸ்டேபிள் நிலைகளில் பயப்படாமல் மருத்துவருடன் திறந்த மனதுடன் பேசுங்கள். கேளுங்கள், என் சிம்டம்ஸ் ஸ்டேபிளா? ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் என்ன சொல்கிறது? இது ஹை ரிஸ்க் அனாட்டமியா? மருந்து முதலில் முயற்சி செய்யலாமா? சரியான நோயாளிக்கு சரியான நேரத்தில் சரியான சிகிச்சை, அதுதான் முக்கியம். உங்கள் இதயம் டிக்கிங் டைம் பாம்ப் அல்ல, அது நீண்டகால உறவு போன்றது. அதை புரிந்து கொண்டு பராமரிக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு உதவி இருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.